வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். நம்ம ஜோதிடம் சம்பந்தமான பயனுள்ள தகவல்களை இந்த சேனலில் வரிசையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மேசம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய 12 ராசிகள் 12 பாவமாக பிரியும் பொழுது என்னென்ன மாதிரியான பலன்கள் வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவாக இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். இந்த மேச ராசி முதல் பாவமாக வருது. மேச ராசியே லக்னமாக இருக்குது அப்படிங்கிறப்போ இவர்களுடைய உயரம் அப்படின்னு பார்த்தா நடுத்தரமான ஒரு உயரமாக இருப்பாங்க. செவ்வாய் ஆட்சி வீடு, சூரியன் உச்ச வீடு அப்படிங்கிறதுனால இவங்களை பார்க்கறதுக்கு ஒரு ஆர்மி மேன், மிலிட்ரி மேன் மாதிரி இருப்பாங்க. யாரை பார்த்தும் அஞ்சுறது கிடையாது, பயப்படுறது கிடையாது. எதாக இருந்தாலும் வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையிலேயே எப்போதும் இருப்பாங்க. மேச லக்கணத்துக்கு 5ஆம் பாவம் சிம்மம். அதனாலேயே இவங்களுக்கு விளையாட்டின் மேலே அதிக ஆர்வம் இருக்கும். விளையாட்டில் ஜெயிக்கணும், பதக்கம், மெடல், கோல்டு மெடல் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு எப்பயுமே இருக்கும். லக்னத்துக்கு திரிகோணத்திலேயோ அல்லது கேந்திரத்திலேயோ சூரிய பகவான் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றாரு அப்படின்னா கண்டிப்பாக விளையாட்டில் நல்ல ஒரு கோல்டு மெடல், நல்ல ஒரு பதக்கங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை அது கொடுக்கும். கழுத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வியேடத்தன்மை இருக்கும். ஒன்று நீட்டமாக இருக்கும், இல்லைன்னா கழுத்து தோள்பட்டையாக இருக்கும். இந்த மேஷ லக்னத்தில் லக்ன புள்ளி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா இவங்களுடைய முடி மேக்சிமம் சுருட்ட முடியாக இருக்கும். அதே மாதிரி இள வயதிலேயே நரைகள் வர்றது அல்லது இள வயதிலேயே முடி கொட்டுறது, வழுக்கையாகிறது, இந்த மாதிரியான தன்மைகள்லாம் இந்த மேஷ லக்னத்துக்கு கிடைக்கும். அதே போல் இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு உருவத்துக்கும் உள்ளத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. பார்க்கறதுக்கு அண்டர்டேக்கர் மாதிரி இருப்பாங்க. ஆனால் மனசளவில் பார்த்தீங்கன்னா குழந்தை. பேசுகிறத பார்த்தீங்கன்னா தட்டால் அடியாக பேசுவாங்க. ஆனால் பேசிவிட்டு வருத்தப்படுறதும் இவங்கள தான் இருப்பாங்க. இவங்களுக்கு பயங்கர வீக்னஸ்னால் சாப்பாடை சொல்லலாம். அதுலேயும் நான்வெஜ் அப்படின்னா அவ்வளவுதான். அந்த நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு 10 பேருக்கிட்டையாவது அது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லலைன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்டதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதே மாதிரி அந்த சாப்பாட்டில் சின்னதாக ஒரு குறை இருக்கட்டும், அந்த குறைய மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லக்கூடிய தன்மையும் இந்த மேசராசி மேச லக்னத்துக்கு இருக்கும். அதே போல் இந்த மேச ராசிக்கு சூரியன் உச்சமடைகிறதுனால இவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஜென்ரல் நாலேஜ் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு யாராவது ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அதில் பதில் சொல்கிறத ஆளாக நாம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மேசராசி மேஷ லக்னத்தில் செவ்வாய் ஆட்சியாகவும் சூரியன் உச்சமாகவும் இருக்கிறதுனால இவங்களுக்கு அப்படின்னு ஒரு கொள்கை இருக்கும். ஒரு கொள்கை பிடிப்போட வாழ்கிறது, நான் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையிலேயே எப்போதும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்கக்கிட்ட எப்பயுமே பேச்சு பார்த்திங்கன்னா சரவெடி பேச்சு தான். நல்லா படபடன்னு பேச தன்மையும் இருக்கும். அதே மாதிரி பேச்சு திறமையில் ரொம்பவே கெட்டிக்காரங்க. இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. எங்கே பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்கள பேச்சில் ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பொதுவாகவே இவங்கள பேச்சில் யாராலும் ஜெயிக்க முடியாது. வாக்குவாதத்தில் இவங்கள வெல்றதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் அதை எங்கே பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய பேச்சு கண்டிப்பாக ஒரு நாள் ஏட்டில் எழுதப்படும். அதே போல் இவங்களுக்கு மனசில் பட்டதை உடனே சொல்லிடணும். என்ன தோணுதோ அதை பட்டுன்னு பேசக்கூடிய தன்மை இந்த மேசராசி மேச லக்னக்காரங்களும் இருக்கும். அதில் லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கடுமையும் கொஞ்சம் இனிமையும் இருக்கும். ஆனால் மனசில் வச்சுக்காமல் பேசக்கூடியவங்க இந்த மேசராசி மேச லக்னம். அதனாலே இவங்களுக்கு நிறையா பேர்கிட்ட பொல்லாப்பும் இருக்கும். அதே போல் எந்த ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னாலும் அந்த கருத்தினுடைய அடிமட்டம் வரைக்கும் போய் அதை அலசி ஆராய்ஞ்சு அதனுடைய உட்கருத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப விளக்கமாக விலாவரியாக தான் சொல்லுவாங்க. மேலோட்டமாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேச மாட்டாங்க. ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா அந்த கருத்தை முழு விளக்கத்தோடு சொன்னாதான் அவங்களுக்கு அந்த கருத்தை சொன்னதாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும். இந்த மேசராசி மேச லக்னம்னு எடுக்கிறப்போ சகோதர காரகத்துவ உறவுக்கு காரகமான கிரகம் செவ்வாய் பகவான் தான். ஆனால் இந்த மேசராசிக்கு 8ஆம் அதிபதியாகவும் செவ்வாயாகவே இருக்கிறதுனால இந்த சகோதர வழி உறவுகளோட பெருசாக இவங்களுக்கு இணக்கம் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் இளைய சகோதர வழிகளில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் இளைய சகோதரத்துக்குமான உறவு ரொம்பவே அந்யோன்யமாக இருக்கும். ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அதே மாதிரி திட்டிக்கிட்டே எல்லாத்தையும் அவங்களுக்கு செய்யறதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி மேச லக்னக்காரங்களாக தான் இருப்பாங்க. இந்த ராசியில் சூரிய பகவான் உச்சமடைகிறாரு. இதனாலேயே தந்தை என்ன பண்ணுவாங்கன்னா மேசராசி மேச லக்னத்துக்கு தந்தையாக இருக்கக்கூடியவங்க இந்த மேச லக்னக்காரரை எப்போதும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். இதை இப்படி செய்யாத, அதை அப்படி செய்யாத, இப்படின்னு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனாலேயே தந்தைக்கும் மகனுக்கும் இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சரியான ஒரு
புரிதலே இருக்காது. ஒரு கருத்து வேறுபாடோட, ஒரு கருத்து மோதலோடயே எப்போதும் இருந்துகிட்டே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேசராசி, மேசலக்கணக்காரங்க தான். இந்த மேசராசி, மேசலக்கணக்காரங்களுக்கு குழந்தையினால பிரச்சனைகள் இருக்கு. குழந்தை பிறப்பதில பிரச்சனைகள் இருக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதனுடைய ஆரோக்கியத்தில பிரச்சனைகள் இருக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் பொழுதே அத பயன்படுத்திக்கணும். ஏன்னா, இவங்களுடைய 4ஆம் பாவம் அப்படிங்கிறது கடகமா இருக்குது. 9ஆம் பாவம் குருவா இருக்குது. குரு தன்னுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் தான் உச்சம் அடைவார். அதனால 9ஆம் அதிபதி உச்சம் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. பெண்ணுடைய ஜாதகத்துல மேஷ லக்னம் இருக்குது அப்படின்னா, குரு பகவான் உச்சம் அடையும் பொழுது குழந்தை விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். குழந்தை பிறப்புலையும் பிரச்சனைகள் இருக்கும். குழந்தையினுடைய ஆரோக்கியத்திலையும் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மேஷ லக்னத்துக்கு நான் 2 ஃபேக்டர் கவனிச்சிருக்கேன். என்னன்னா, குழந்தை பாக்கியம் பிரச்சனையாகிறது, அல்லது குழந்தைகளுக்கு பிரச்சனையாகிறது, அல்லது குழந்தையினால் பிரச்சனை ஏற்படுறது. இந்த தன்மை இருக்கக்கூடியவங்களுக்கு பணம், பொருளாதாரம் இதுல எந்த பிரச்சனையுமே இருக்கிறதில்ல. ஆனா குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு, குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிறப்போ, இந்த பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது ஏமாறுறதுல ஆளா இந்த மேசராசி, மேசலக்கணக்காரங்களை என்னால பார்க்க முடியுது. நான் பார்த்த நிறைய ஜாதகங்கள்ல இது ஒத்து போகுது. அதே மாதிரி இந்த மேசராசிக்காரங்கள்ட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த பொறுப்பை கண்ணும் கருத்துமா இருந்து செஞ்சு முடிக்கிறது இந்த மேசராசி தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அதுல சூரியன் உச்சம் அடைகிறதுனால ஒரு தலைமை ஏற்ற ஒரு பொறுப்பை அதை சரியா முடிச்சு கொடுக்கறது இந்த மேசராசி, மேச லக்னம். அவங்க கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அதை சரியா செஞ்சு முடிப்பாங்க. அதே போல இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரியவாதத்தனம்னு சொல்லலாம். அதாவது ஒரு செல்ஃபிஷா இருப்பாங்க. ஒரு விஷயத்த தனக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறதுலையும், தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த அடையிறதுலையும், தனக்கு வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாகவும் இருப்பாங்க. இதை நன்மைக்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது. அதை தீமையான வழியில பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இந்த மேசராசி, மேசலக்கணக்காரர்களுக்கு பொதுவாக நண்பர்களே எதிரியாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இந்த மேசராசி, மேசலக்கணக்காரங்கள் இருக்காங்கல்ல, இவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரெண்டு வீட்டில் எதனா ஒரு ப்ராப்ளம் நடக்கும். அதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு தூக்கி மொத்த பழியும் இவங்க மேலே போட்டுருவாங்க. அதே மாதிரி நிறைய பழிபாவங்களுக்கு இந்த மேசராசி, மேசலக்கணம் பலிகடாவாகும். ஏன்னா ஆடை பலி கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி என்னமோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் கடைசியில் யார் தலை உருளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேசராசி, மேசலக்கணக்காரங்களுடைய தலை தான் உருளும். அதனால் மேசராசி, மேசலக்கணத்தில் பிறந்திருக்கிற அன்பர்கள், நண்பர்கள் இந்த மாதிரியான தன்மைகளை அனலைஸ் பண்ணி உங்களுடைய லைஃப் ஸ்டைலை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் மேசராசி, மேசலக்கணத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.